நீ எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்கணும். ஒரு கோவிலில் போய் சாமிக்கிட்ட நின்னேன்னா நல்ல பக்தனாக இருக்கணும். ஒரு குருக்கிட்ட வந்து நின்னேன்னா நல்ல சீடனாக இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட போய் நின்னேன்னா நல்ல புள்ள பொண்ணாக இருக்கணும். தொழிற்சாலையில் போனால் நல்ல தொழிலாளியாக இருக்கணும். நான் ஆன்மீகத்தில் போகிறேங்கன்னுட்டு வேலை செய்கிறதுல போய் காட்டினேன்னா சம்பளம் கொடுக்க மாட்டோம், வேலை விட்டு ஏற்றிடுவோம். எங்கே இருக்கிறியோ நீ அங்கே அதுவாக மாறிக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் நீ ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நடத்த முடியாது, அது பாதிக்கும் ஒன்று. அதனால் ஆன்மீகம்ன்றது நீ கண்ட இடத்துல செய்ய முடியாது. வீட்டில் எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற நீ? 2 பாடம். முதல் பாடம் வேணால் நீ எங்கன்னா ரோட்டில் கூட செய்துங்களா. 2வது பாடம் அப்படிலாம் செய்ய முடியாது, ஒரு இடத்துல உட்காந்து தான் செய்ய முடியும். அப்போ நீ வீட்டில் தான் செய்ய முடியும், வேலை செய்கிற இடத்துல செய்ய முடியாது. அதனால் அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்யக்கூடாது. காலையில் எழுந்தியா 2 மணி நேரம் உட்காந்தியா பாடம் பண்ணியா அதோடு முடிச்சுட்டு சாப்பாடு கிப்பாட்டை செய்து எடுத்துன்னு வேலைக்கு போயிடணும். அங்கே வேலை செய்யிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தான் நீ பாடம் பண்ணணுமே தவிர வேலை செய்கிற இடத்துலலாம் இதை காட்டவே கூடாது. 40 வருஷம் நான் ரயில்வேயில் வேலை செய்தேன். நான் யாருன்றது அங்கே தெரியாது, கூப்பிடுவாங்க சாமியாரானிட்டு. ஆனால் அங்கே இது வரைக்கும் நான் எதை பற்றியும் பேசுனதே கிடையாது அங்கே. ஏன்னா இந்த ஒரு பழமொழிக்கு தெரியுமா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ட்டு. அந்த மாதிரி அது இரும்பு அடிக்கிற இடம். அங்கே போய் அங்கே ஆன்மீகத்துக்கு வேலையே கிடையாது. அதனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம அதுவாக இருந்தோம்னா நம்மளை பாதிக்காது. ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னா பாதிப்பு வரும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க. பாடம்ன்றது தெய்வீகம்ன்றது மன அமைதியோடு செய்கிற விஷயம். நீ வேலை செய்கிற இடத்துல நான் அலைச்சலில் போய் அதெல்லாம் செய்யவும் முடியாது, சும்மா கற்பனை அது. அதனால் வீட்டில் உட்காந்து செய்யுங்க. வேலைக்கு போனீங்களா அங்கே வேலை மட்டும் பாருங்கள், வீட்டுக்கு வந்துட்டு தெய்வீகத்தை பாருங்கள். ஆன்மீகம் நம்ம ஒரு மைக்கு வச்சுக்கணும், ஒரு 1000 பேரை உட்கார வச்சுக்கணும், நம்ம பேசுவோம். நான் மட்டும் பேசுவேன், 1000 பேரை கேட்டுட்டு எழுந்து போங்க அப்படின்னு நான் ஒரு நாள் கூட பேசுனதே கிடையாது. ஏன்னா அது மாதிரி நான் பேசுறது என்ன பயன்? அதனால் நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் பிறந்ததுக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் பண்ணணும், அப்போ தான் நான் இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். அப்போது நான் பேசுகிற பேச்சு ஏதோ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், நீ ஒரு கேள்வி கேட்குற, நான் ஒரு பதில் சொல்கிறேன். இது அந்த பதில் நான் உனக்கு சொல்கிறதாவும் நீ என்கிட்ட கேள்வி கேட்குறதாவும் இருக்கக்கூடாது. ஆனால் நீ நான் பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும். ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனித வாழ்வே உலகத்தில் கிடையாது. அவன் பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். அப்போது நம்ம சொல்கிற சொல்லு வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கும் உபயோகமாகணும், அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரணும். அந்த மாதிரி பேசணுன்றதுக்காக தம்மா நான் பேசினுக்கிறேன். இந்த மாதிரி பேசுறதால கிட்டத்தட்ட 7-8 கோடி பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கின்னு பேசிக்கின்னுக்குறாங்க டெய்லி. ராத்திரியில் 12 மணிக்கு வெளிநாடெல்லாம் பகல், அங்கே ராத்திரியில் தூங்க விட மாட்டுறாங்க, பேசுகிறாங்க. நானும் அதை சலிக்காமல் பேசிக்கின்னு தாங்கிறேன். ஏன்னா எல்லா குருமார்களும் யாரு கூட சோஷியலாக இருக்குன்றது நான் பார்த்ததில்லை. என்னுடைய வயசில் 74 வயசில் ஒரு குருன்னா அவர் ஒரு பெரிய இதில் இருப்பார். அவர் சீடருங்க பார்க்க முடியாது, பேச முடியாது. அவங்க சீடருங்களை தான் பார்க்க முடியும். உபதேசங்கள் சீடருங்க கொடுப்பாங்க. குருவை பார்க்கணுன்னா ஒரு 6 மாதம் டைமிங் வாங்கணும். இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் பண்ணதில்லை அப்படிலாம். நான் நடு ரோட்டில் உட்காந்து கட்டுப்பேன், டீ கடையில் எல்லோரும் கூட சமம். ஏன்னா நான் ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கலை, அனுபவத்தை நான் பேசிங்கிறேன். நீயும் நானும் ஒன்று தான். இங்கே ஒன்றும் நான் உயர்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் உயர்ந்தவங்க கிடையாது, நான் ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, எல்லாம் சமம் தானே. அப்போ சமன்னும் போது சமமாக வாழவும் இருக்கணும்ல. சமம்னு பேசிட்டு நான் போய் தனியாக உட்காந்து என்ன அர்த்தம் அது? அதனால் நான் எதை பேசணும் அதை செயலாக்குவேன். நான் பேசுறது ஒன்று, செயல் ஒன்றா இருக்காது எங்கிட்ட. என்ன ஒன்றுன்னா நான் பேசுறது கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ரப்பன் டப்பாக இருக்கும். இந்த நயமாலாம் எனக்கு பேச தெரியாது, இலக்கியத்தோடு பேச தெரியாது. ஏன்னா படிச்சுருந்தா நான் அது மாதிரி பண்ணி பேசின்னு இருப்பேன். நான் படிக்காதுவேன், மெட்ராஸ் பாஷையில் தான் பேசுவேன். அதனால் சில பேருக்கு அது பிடிக்காது இருக்கும். அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாதுமா. சொல்லுமா. அப்புறம் கடவுள் அடையிறது வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய நம்ம தியானம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணால் அப்புறம் தியானம் பண்ணி கடவுள் அடையவே முடியாதுமா. இதுவே தன்னை தானே ஏமாத்துக்கிற விஷயம். யோகம் பண்ணி போகணும் தியானத்துக்கு. யோகம் பண்ணாது ஒரு தியானம் வராது யாருக்கும்.
தியானம் என்னென்னு நினச்சிக்கினுக்கிறாங்க எல்லாரும்னா, கண்ணை மூடிக்கின்னு எங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே எதையாவது ஒன்று நினச்சிக்கின்னு இருந்தால் ஒரு நிலைப்பட்டு போச்சு. அப்படிதான் நானுமே யோசிச்சேன். நீ அப்படித்தானே யோசித்த, நீ மட்டும் நான் உலகமே அப்படித்தான் யோசிச்சுன்னு இருக்குது. சாமி ஏதாவது ஒரு பிந்துவை பார்த்து. ஆமாம், அது எதையான ஒன்று நம்ம புள்ளியை கூட எதிர நிற்க வச்சுட்டு என் புள்ளியன்னு கண்ணு மூடி நினச்சிருந்தா தியானம் தான் அது. வீட்டுக்கார எதிர நினச்சிங்கன்னா புள்ள இல்லைன்னா வீட்டுக்கார உட்கார வச்சிங்கன்னா சரி, அது தியானம் தான். இப்படி தான் எல்லாம் தியானம் பண்ணின்னுக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம கடவுளை ஏதோ ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு ஒளின்ற மாதிரி, இப்போ நான் முன்னாடி உட்காந்துட்டு விளக்க வச்சுட்டு அந்த ஒரு ஒளியை வந்து நம்ம நெத்தி இதில் அது மாதிரி ஒரு தியானம் இது மாதிரி ஏராளமாக பண்ணின்னு இருக்கிறாங்கம்மா. அவங்க பண்ணிட்டோம், அது அவங்க சௌகரியம், அது சரி அது தப்புன்னு நம்ம சொல்ல வேணும். ஆனால் நம்ம அதில் போகும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம யோசிக்கணும் இல்லை? மற்றவங்க பண்ணுறதை நம்ம விமர்சனமே பண்ண வேணாம். ஆனால் நம்ம எதில் போகிறோம், நம்ம சரியாக போகிறோமா தப்பாக போகிறோமா நம்ம யோசிக்கணும். அதனால் தியானம் அப்படின்னா நீ உன்னை இழந்தன்னு அர்த்தம். தியானம்னா நீ உன்னை இழந்துட்டாங்க இல்லை. உன் மேலே பாம்பு ஏறினா தெரியக்கூடாது, பள்ளி ஏறினா தெரியக்கூடாது, எறும்பு கச்சா தெரியக்கூடாது, கொசு கச்சா தெரியக்கூடாது. அதான் தியானம். உட்காந்துக்கின்னு ஸ்கூலுக்கு மணி ஆகி போச்சு, பையன் போனானா இல்லையான்னு தெரில, ஆஃபீஸுக்கு மணி ஆச்சு, பொண்டாட்டி சோறு கட்டினாலா இல்லையான்னு தெரிலன்னு தியானம் இல்லை. தியானம்னா தன்னை இறைவனுக்கு தானம் தந்தேன், அதான் தியானம். என்ன இறைவனுக்கு கொடுத்துடணும். இதை பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தியானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அடப்போட பைத்தியக்காரா, உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் சட்குருன்றான். இந்த மூணு கடவுள்கிட்ட போச்சுன்னா உனக்கு என்ன ஆகுது? ஒன்றும் உந்து இல்லை, இங்கே நீயே கடவுள் ஆகிட்ட. அதான் தியானம். கண்ணு மூடின்னு உட்காந்துக்கிட்டா தூக்கத்தில் கொடுத்தா கண்ணு மூடின்னு தூங்கிடும், தியானம் ஆகிடுமா? மாடு கண்ணு மூடின்னு பார்த்துங்கிறது தியானம் வந்தா? நாய் சோறு போட்டுனா நல்லா துண்ணு போட்டு வாசிப்பட்டு நல்லா சுகமாக கண்ணு மூடின்னு தூங்க தியானம் வந்தா? தியானம்ன்றதே வேறம்மா. தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினம். அது ஒரு ஸ்டெப்பாக தாண்டி போகணும். நீ எவ்வளோ படிச்ச? நான் எம்சிஎம் படிச்சுக்கிற 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறது தானே நீ போக முடியுமா? இது இப்போ அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இதில் வேலை செய்துங்கிறான் மாதிரி நினச்சிக்கின்னு இருக்குது. ஆனால் செய்ய முடியாது இல்லை. அப்போ செய்யணுன்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் தாண்டி போகணும். அதே தான்மா தியானம். தியானம்ன்றது அவ்வளவும் தாண்டனால் தான் தியானம் வருமே தவிர, சும்மா நீ நினச்சிக்கின்னு நான் தியானம் பண்ணுற விளக்க கொளுத்துக்குன்னா நீ விளக்க கொளுத்தின்னு போது ஒரு பூனை ஓடிச்சுன்னு எலி ஓடிச்சுன்னா விளக்க தள்ளி பெட்டை கொளுத்திட்டு போடும். கட்சியில் நீ துணியெல்லாம் எரிஞ்சு போய் வெளியே ஓடியாருவோம், எழுந்து ஐயோ குய்யோன்னு தியானம் பண்ணி நின்றுட்டு. அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. தியானம்ன்றது அந்த விளக்கு ஒரு அடையாள பொருள். உண்மையான விளக்கு உங்களுக்குள்ளே இருக்குது, அது எரியறதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் தியானம். புரியுதா? அப்படி பண்ணுறதுக்கு பல கஷ்டப்பட்டு போகணும் அதில் இல்லையா? வயிற்று பழுப்பு தானே இப்போ நீ படிச்சது. ஒன்றும் அறிவு படிக்கல. வயிற்று படிப்பு எல்லாராலையும் படிக்க முடியும். அதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டீங்களே, அறிவு படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும், அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஆனால் இந்த ஜனங்க என்ன நினைக்கிறதுனா அதெல்லாம் உலகத்தில் கஷ்டங்க, இதாங்க ஈஸி, இதான் உலகத்துலேயே இருக்கிறதுலே கஷ்டம். அதனால் அதை கஷ்டம்னு நினைக்காம நான் கடவுளை அடையணுன்ற வைராகியத்தோடு போனீங்கன்னா வெளியே கொளுத்தின விளக்கு உங்களுக்குள்ளே எரியறதை பார்ப்பீங்க. அதான் தியானமா. போ இன்னும் கேட்கலாமா? சொல்லு. இப்போ அடுத்த பிறவியில் நம்ம வந்து எனக்கு இப்போ பிறவியே வேண்டாம், நம்ம வந்து கடவுளே அடையணுன்றதுக்கு அதுக்கு நம்ம பிறவி இருக்குதுன்னு சாட்சி இருக்குதா? அதான் இருக்குதுன்னு தெரியாது நமக்கு. இல்லை நம்ம சொல்லிக்கிறாங்க. அதான் முன்ன பிறவியில் இருந்தேன்னு என்ன சாட்சிக்குதா? அதுவுமே இல்லை, அதுவும் தெரியாது. இப்போ இருக்கிறது மட்டும்தான் நிஜம், இப்போ நீ செய்யறது மட்டும்தான் நிஜம். இதை நம்பிப்போ. அடுத்த பிறவி முன் பிறவி யோசிக்காத. யோசித்தீங்கன்னா குழம்பி போடுவேன். அதுதான் கடவுள்கிட்ட எப்படியாவது நம்ம அவ்வளோதான். அது மட்டும்தான் உன் நினைப்பா இருக்கணும். இறைவா நான் உன்னை அடையணும். உலகம் போய் என் உடலும் போய் என் ஆன்மா மெய் நீயும் மெய் அப்படின்ற நினைவோட பயணம் பண்ணுங்க, அதை அடைவீங்க. போன பிறப்பு அடுத்த பிறப்பு முன் பிறப்பு இதை யோசிக்க இது எதுக்குமே அடையாளம் கிடையாது. ஏன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்துக்குறாங்க. ஸ்கூலில் படித்த உடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வேலைக்கு போகிறதுக்கு. அது மாதிரி போன பிறப்பில் அடுத்த பிறப்பில் நீ போய் போமான்ட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்குறாங்க. ஒன்றும் கிடையாது, சொன்னதை தான் கேட்டோம், நம்ம பார்க்கல. பார்க்கணுன்னா நம்ம செத்தா தான் தெரியும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி செத்தா எம்மா வரட்டாம பிடிக்கும் போது நான் செத்துட்டு சொல்கிறேன் பாடினேன். ஏன்னா எமன் வரட்டா எமன் வாகனம் வரட்டான்னு எப்படி தெரியும்? நட்சத்திரம் தெரியும். எதையுமே நான் அனுபவிச்சாதான் நிஜம்னு சொல்லுவேன் நான். அதனால அடுத்த பிறப்பை பற்றி இப்போ இருக்கிறது நிஜம். இப்போ இருக்கிற பிறப்பில் மனசை அடக்கி ஆசையை அடக்கி ஆண்டவனை தேட முயற்சி பண்ணுவேன்.
இன்னொரு கடைசி சொல்லுமா. இப்போ வந்து செத்தவங்க வந்து இப்போ தாத்தா பாட்டிலாம் வந்து கனவுல வராங்க. அம்மாவுக்கு அடிக்கடி அவங்களோட அம்மா வந்து செத்து இறந்து ஒரு 2 வருஷம் கேட்டு போகிறாங்க, சொத்து எல்லாம் எங்கே வச்சுக்கணும்னு சொன்னாங்களா? இல்லைம்மா, டெய்லி ஆயா வராங்க, துட்டு எங்கே கொடுத்து வச்சுக்கிறாங்க, சொத்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம்மா. கத்தியில் குத்திட்டு செத்து போடுறேன்னு தண்டனை வாங்கி கொடுத்துருவான் சாட்சி சொல்லி. மன பிரம்மை இது. செத்தவன் பிறந்தாச்சு, அவன் வளர்ந்துன்னுக்கிறான். இங்கே எங்கள் தாத்தா வருது, ஆயா வருது. நான் கூட எங்கள் அப்பா வருவார், ஆனால் 40 வருஷமாக தர்றேம்மா, கிடைக்கலம்மா எங்கள் அப்பாவை. தேடி தேடி பார்க்குற, ஒரு நாள் கனவுல கூட வரமாட்டான் அந்த ஆள். ஆனால் உங்கள் ஆயா டெய்லி வராங்க பாரு. நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்ட பையன். எங்கேருந்து வரீங்க? நான் திருச்செங்கோடு சாமி. என்ன கஷ்டப்பட்டீங்க? 2 வீலர் மெக்கானிக்காக இருந்து சின்ன வயசுலேருந்து. அதுவா கஷ்டம்? அது கஷ்டம்லாம் அதெல்லாம் நினைக்கல. ஊரா மட்டும் வீட்டில் நான் எருமாட்டம் மேய்ச்சின்னு ஒரு படி சோத்து உட்காந்துங்க அந்த நான், அதை விட கஷ்டம் இது. அதெல்லாம் கஷ்டம். கஷ்டம் உட்படாத ஒரு மனிதனே கிடையாது. அதான் சாமி, எல்லாரும் கஷ்டப்பட்டு வரோம். அந்த இருந்தாலும் பாரு, நேற்றெல்லாம் போய் ஷூட்டிங் எடுத்தாரு பாண்டவர் இல்லாம். இப்போ வந்து இங்கே உட்காந்துக்கிற துட்டு கோசம். கஷ்டப்பட்டாதான் துட்டு சம்பாதிக்க முடியுது 2 இடத்துலையா. கஷ்டப்படணும், கஷ்டப்படுறவன் தான் மனுஷன். கஷ்டப்படாம சாப்பிட்றது மிருகம். சொல்லு. இப்போ அதெல்லாம் எனக்கு நீ என்ன கேட்க வந்த அது சொல்லு. உன் கஷ்டம் எல்லாம் இங்கே தீர்றது சாமி. இல்லை, கல்யாணம் வந்து ஆனாதான் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சரி, நான் அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணி. நீ எல்லாரும் சொன்னா நான் யாருக்குமே இது சொல்றதே கிடையாது. இல்லை சாமி, நான் அதை பத்தி நினைக்கல. நான் வந்து சில பேர் என்ன கேட்பாங்க, சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. இல்லை சாமி, நான் வேண்டான்னு அதை நினைக்கிறேன் சாமி. இப்போ வந்து நான் வந்து அதில் உபதேசத்தில் வந்துட்டு தனியாக வாழ்ந்து இதில் இருக்க முடியுமா? அதான்பா, நீ தான் முடிவு பண்ணணுமே தவிர இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாது. இன்னொருத்த முடிவு பண்ணான்னா நாளைக்கு என்ன சொல்லுவ, அவன் கல்யாணம் வானா நீ போ இப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஜுரத்தில் படுத்துப்பேன், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க ஆள் இருக்காது. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் அப்போவே கல்யாணம் பண்ணியிருந்தேன், என் பொண்டாட்டி நேற்றுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துருப்பான். ஆண்டாள் பேச்சை கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல, குடிக்க கூட தண்ணி கொடுக்கலன்னுவேன். இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, குடும்பத்தில் பொண்டாட்டி தொடப்ப கட்டுன்னு சாத்த ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, நான் கல்யாணம் பண்ணிக்க நிம்மதியாக இருந்திருப்பேன், அந்தாள் சொந்தாலும் பண்ணின்னு இப்போ உதப்படுறேன்னுவேன். அதனால உன் மனசு என்ன முடிவு எடுக்குதோ அதை செய். எவன் பேச்சும் கேட்காது, நான் என் பேச்சு கூட கேட்காத. கேட்டீங்கன்னா நீ உருப்பட முடியாது. என் பேச்சை கேட்டா கெட்டு போடுவீங்க. உண்மையா சொல்றேன் நான். உங்க மனசு என்ன சொல்றது அதை செய்யுங்க. நான் முழுமையா ஆன்மீகத்துல அவ்வளவுதான். அதை முடிவு பண்ணிக்கின்னு போ, சந்தேகமாவே கேட்காத. முழுமையான ஆன்மீகத்தை பாப்பாருமா, எனக்கு எந்த கேள்வி பதில் கிடையாது அப்படின்னு போயிடணும். இல்லை பண்ணிக்கலாமா பண்ணிக்குவானா, உனக்கு 2 விதமாக மனசு ஏங்குதுன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் வேணாம். போனோன்னா போ, வேணான்னா விட்டுடு. போகணும் முடியும், அவ்வளோதான். போய் நேர் இறைவனோட கலக்கும்போது ஒரு பேரின்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சித்தர்கள் பாடல்களில் ஏதாவது தெளிவாக விளக்கியிருக்காங்களா நமக்கு, அந்த பேரின்பம்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு? நீ அதில் போய் ஒரு விஷயத்தை நீ உண்மையாக உணரணுன்னா 1000 பேர் 1000 சொல்லியிருப்பாங்க. அதை நீ தெரிஞ்சுக்கணுன்னா நீ போய் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நீ போய் பார்க்காத அதை கடவுளை பற்றி ஏதாவது யாராவது விளக்க முடியுமா? இல்லை, விளக்க முடியாது. இருந்தாலும் அவங்க பாடல்களை ஏதாவது விளக்கி 1000 பாடல் இருக்குது. ஆனால் சித்தர்கள் பாடலை எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆன்மீகவாதி உலகத்தில் இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா சித்தர்கள் பாடல் வந்து 1000 பாடல் தான், ஒரு 10 பாடல் தான் தெரிஞ்சிக்க முடியும். மீதி பாடலாம் அவங்களால தான் விளக்கம் சொல்ல முடியும், எல்லாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது. சரிங்க சாமி. 3000 பாடல் எழுதிக்கிறார் திருமூலர், விளக்க உரை எழுதிக்கிறாங்க, ஆனால் செட் ஆகலை. அதனால முதல்ல அதெல்லாம் தேடி என்ன பண்ண போறீங்க? இல்லை, இப்போ உபதேசம் வாங்குறதே உபதேசம் வாங்கி முதல்ல உங்களை தேடுங்க. நீங்க யாருன்னு ஆராயுங்க, உங்க மனசை ஒரு நிலையில நிறுத்துங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் தேடுங்க. அப்போதான் இதெல்லாம் உபயோகமாகும் உங்களுக்கு. இப்போ போய் அதில் கையை வச்சிங்கன்னா உங்களை மறந்துடுவீங்க. அதையே தான் பேப்பராக தேடின்னு தெரிவிங்க. சரிங்க சாமி. இல்லை, பேரின்பம்ங்கிறாங்க, அதாவது பேரின்பம்ன்றத விளக்க முடியுமா? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சு சாமி. கனவு மனைவி சேர்ந்தீங்கல்ல முதல் இரவுல, அது ஒரு இன்பம் இருந்ததுல்ல, கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாருமே பார்க்கட்டுமே. இல்லை, அதை காட்ட முடியாது. இன்பம்ன்றத அவன் அனுபவிக்கிறது பேரின்பமா சிற்றின்பமான்றத எடுத்து காட்டுறது இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டா எப்படி அது? இந்த பொருள் மாம்பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம், கொய்யாப்பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம், ஆப்பிள் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம்,
பிரியாணி இப்படி இருக்கும்னு காட்டலாம். இன்பத்தை போய் எப்படி இருக்கும்னு எவனால் காட்ட முடியும்? அவன் அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவனுக்கு காட்டுற பொருள் இல்லை அது இன்பம். அதனால அது எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க. நீங்கள் அனுபவிச்சு பாருங்க எதையுமே. அப்போதான் உங்களால் உணர முடியும். எவன் சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் நான் அனுபவிக்கினியா அதை உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கினியா அப்படின்னு நீ பயணம் பண்ணு. அப்போ தான் உன்னால் உணர முடியுமே தவிர அவர் சொன்னாருங்க இப்படி இருக்கனாருங்க இவர் சொன்னாருங்கன்னா எவராலையும் சொல்ல முடியாது. அத்தை கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஜோதி வடிவமாக இருக்காரு. யார் சொன்னது உனக்கு? நீ பார்த்தியா? நான் பார்க்கல. சொன்னது தானே. ஆன்மா எப்படி இருக்குது? ஆன்மா தான் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. நான் சொன்னதை விட்டுடுப்பா. நான் பார்த்ததில்ல. நீ பார்க்கல. நீ முதல்ல அதை பாரு. அப்போதான் அது இதெல்லாம் தெரியும். அதையே பார்க்காது இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். பேரின்பன்றது பொண்டாட்டி புள்ள சொத்து சொகம் தொழில் எல்லாத்தையும் இழந்தாதான் பேரின்பம் கிடைக்கும். சிற்றின்பம் இங்கே வாழும்போதே கிடைக்கும். நீ எதை விரும்புறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ மாறணும். விடுவானா எனக்கு பொண்டாட்டி வானா இனிமேல் நான் பேரின்பத்தை அடையணும் எனக்கு சொத்து சுகம் எது வேணா எல்லாத்தையும் எழுதி யாருக்கிட்ட கொடுத்துடணும். அப்போ தான் பேரின்பத்துக்கிட்ட போக முடியும். பொண்டாட்டி கூட புள்ள கூட அம்மா கூட அப்பா கூட தொழிலில் வாழ்ந்துக்கின்னு பேரின்பம் அடையினா ஒரு போதும் அடையாது. ஏமாத்திக்கணும் ஒன்றா இருக்கலாம். எவந்த கொம்பனாலையும் அடைய முடியாது. ஓகே. அப்புறம் இன்னொன்றுப்பா, இப்போ நாங்கள் அசைவம் சாப்பிட்றதில்ல. இப்போ வீட்டில் பசங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டும் போட்டுமே. அது வீட்டில் சமைக்கல. அதனால் உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நீ சாப்பிடாது அவ்வளோதான். சமைச்சு கொடுக்கலாம். வீட்டில் சமைச்சு கொடு. வீட்டில் இப்போ வீட்டுக்காரு டெய்லி 1 கிலோ கறி சாப்பிடுவார். பொண்டாட்டி உபதேசம் வாங்கி நான் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லும். அவர் வெள்ளிக்கிழமை கூட சாப்பிடுவார். செய்து கொடுக்கலாம் அடித்தட்டில் தான் ஆகும். அவருக்கு ஆக்கி போட்டுட்டு நீ பாட்டு போய் பாடத்தில் உட்காந்துரு. நீ ஏன் அதை நினைக்கிற? அது நம்ம அது சாப்பாட்டுலாம் கலந்துக்குமே அப்படின்னு. ஒன்றும் கலக்காது. அது எப்படி கலந்து? நீ அதுலேருந்து 4 அள்ளி போட்டுக்கினீன்னா கலந்துடும். அதனால அதெல்லாம் கலக்காது. அவங்களுக்கு எங்கள் வீட்டில் கூட சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. லேடிஸுங்க சாப்பிடுவாங்க. அதனால எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நீ எத்தனை சாப்பிட்டு போ. எனக்கு என்ன போச்சு? நல்லதான் நான் சொல்கிறேன். எடுத்துக்கல போ. நீ அதை பற்றியே கவலைப்படாது. நீ சாப்பிடாது இரு. ஊரெல்லாம் உத்தமனா ஆக்கலாம்னு நினைக்காது. நீ உத்தமனா இரு. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். சந்தோஷம். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்கல்ல, சரி, அதனுடைய பலன் என்ன? நான் போனது இல்லை. அதனால எனக்கு அது பலன் தெரியாது. சரி. தண்ணி அடிக்கிறவனை போய் தண்ணி அடிச்சா எப்படி இருக்குன்னா அடிச்சவனை கேட்டால் தான் தெரியும். அடிக்காதவனை போய் எப்படியா இருக்கும் போதுன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி நான் போய் கிரிவலம் வரல. என் தலைவலம் தான் நான் வர்றது. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் அது பேசுறதும் கிடையாது. அது அவங்கவுங்க மனசை பிடிச்சதுப்பா. முதல்ல இவனுக்குள்ளே இவன் சுற்ற முடியாது. அதனால் ஊர் சுற்றி கிடக்கிறான். வேற என்ன இல்லை வித்தியாசம் சொல்லு? போகிற வரதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். இல்லை ஜாலிக்கு போயின்னுக்கிறான். சாமி கும்பிட்டு வைப்போனா பின்ன அப்புறம் கிரிவலம் புலிவலம்ன்ற சொல்லு சாமி. போயிட்டு வந்தீங்க அதான். அவள்தான் போ. டெய்லி போ. உன்னை யார் வானான்னு மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி சுற்றாதீங்க. டெய்லி சுற்றினீங்களா இப்போ ஒரு சுற்றினா மயக்கம் வராது. தொடர்ந்து சுற்றினா ஒரு மயக்கம் வரும். தன் நிலையை மறப்போம். அது மாதிரி டெய்லி கிரிவலம் வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும். மாதத்துக்கு ஒரு நாள் சுற்றதால் தெளிஞ்சிடுவீங்க. ஒன்றும் பயன் இருக்காது. டெய்லி சுற்றுங்க. அதனால பலன் உண்டு. சரி, ரொம்ப சந்தோஷம். அதான் சரி. இந்த 2 மாசமாக தான் உங்களுக்கு பார்த்துருந்தேன். இதை விட்டுடு. இது பெரிய கஷ்டம். இது இல்லை அது இன்னைக்கு. ஆமாப்பா, உண்மையா சொல்றேன் நான். இந்த பாடம் ரொம்ப கஷ்டம். இது அவ்வளோ ஈஸியாலாம் செய்திட முடியாது. இது எல்லாத்தையும் வெறுக்கிறவனுக்கு தான் இது வாட்டப்படும். எல்லாம் ஓனன்றவனுக்கு இது ஒத்து வராது. மனசை கூட்டமாக போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் அதை செய்யுங்க. அதை விட்டு போட்டு கட்டாயத்துக்கு இதில் இதையும் செய்ய முடியாது அதையும் செய்ய முடியாது கேட்டாதீங்க. இல்லை வீட்டில் 3 மாதம் அது இறந்தவங்க. அதனால சரி நான் அதனால அவங்க யாரும் போதில்லை. இல்லைங்க அதுக்கு இல்லைங்க. கடவுள் எப்பவுமே ஒவ்வொரு குறை மனுஷனுக்கு வைப்பான். ஏன் வைக்கிறான்னு நம்ம அதுக்காக குழப்பிக்கு நிற்போம். கடவுள் கரெக்டாக தான் வைப்பான். இவன் சீர் பண்ணனா இவனை கொண்டா தாண்டா அவன் அங்கே போவான். இல்லைன்னா கொள்ளலாம் இவன் முன்னாடி கூட சுற்றி நிற்பான். கிரிவலம் வருவான் அப்படின்னு தான் செய்கிறான் இதை ஆண்டவன். சொல்லு சாமி. பேசுறதுக்கு இல்லை எனக்கு. மனுஷனுடைய நிலைப்பா. மனிதன் இந்த ஆண் தெய்வத்தை எப்போத்தையுமா நாடுவான்? மனிதனுக்கு நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்க சொல்லிக்கிறீங்க. இப்போ நல்லா இருக்கிறவன் இங்கே வரமாட்டான். இல்லை 5 ஆம்பளை வரும் வீட்டில்.
ஒரு பொம்பளை கூட இல்லை. பொம்பளை இல்லாமல் எப்படி வாழ முடியும்னு கேட்டீங்க. ஆனால் வாழ முடியல, சாப்பாடு செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளை இல்லாமல் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்போ பொம்பளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, கட்டை அடுப்பு வச்சு அடுப்பத்து வச்சு சோறாக்கி போட்டு வந்தாங்க, இவ்வளோ பெரிய பானி இல்லை. இப்போ கேஸ் வந்துச்சு, கேஸில் அடுக்கலாம். கேஸ் வர 2 நாள் ஆச்சுன்னா ஹோட்டலில் சோறு வாங்கினா துண்ணுங்கிறாங்க, அடுப்பு வச்சு ஆக்க முடியல. எதை நீ பழகிறியோ அதை உன்னால் விட முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பொம்பளை இருந்து சோறாக்கி போட்டு துணி துவைச்சி போட்டு எல்லாம் செய்து வைக்கும்போது அவள் இல்லைன்னா நீ சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், வீட்டுக்கு போகிறது. போ, இதுக்கு வேலை நான் என்ன சொல்கிறது உனக்கு? நம்முடைய குருநாதர் எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். யார் எதை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களோட செயல் அதை காட்டி கொடுத்துரும். நமக்கு மேலே இறைவன் இருக்கிறாரு, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இறை சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பாரத்தையும் அவங்க மேலே போட்டுட்டு செயல்களை தொடர்ந்து செய்வாங்க. அந்த செயல்களில் எந்த ஆணவமும் எந்த எக்காலமும் அதில் இருக்காது. ஏன்னா தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது எப்போவுமே நம்மளை பார்க்குது, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இருக்குதுன்னு யாராவது மனசில் உதயமாயிடுச்சுன்னா அந்த மனசில் என்ன இருக்காது? ஆணவம்ன்றது இருக்காது. ஆணவம் எப்போ வரும்? வெளியே இருக்கிற தோற்றப்பொருள் எல்லாத்தையும் நம்பின்னு இருக்கிற மனுஷன் ஆணவத்தில் ஆடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதிகம். தோற்றத்தை எல்லாம் கடந்து தோற்றமற்ற பொருளாக இருக்கிற எல்லா உயிர்களுமாய் இருக்கின்ற உயிர்கள் மட்டும் இல்லை, அசையும் அசையா பொருள், ஜட பொருள், இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்க்குள்ளும் இறைவனா இருந்து தன்னை மறைச்சிக்கின்னு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நம்ம எல்லாருக்குள்ளும் இருந்து நம்மளை ஆட்டுவிக்கிறான். அப்படி ஆட்டுவிக்கக்கூடிய அந்த மனசு ஆணவத்தில் எப்பவுமே ஆடவே ஆடாது. தன் நிலை மறந்தவங்க, தனக்கு மேலே ஒரு இறை சக்தி இல்லைன்னு நம்புகிறவங்க, தன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு நம்புகிறவங்க, அவங்க மட்டும்தான் ஆணவத்தில் ஆடுவோம். அப்போது நாம் இங்கே இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் நமக்கு மேலே நம்ம குருநாதர் நம்மளை வழிநடத்துகிறாருன்னு உக்காந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அன்பு ஒன்றை தவிர, ஆன்மீகம் ஒன்றை தவிர வேறொரு பாதை வழி இங்கே நம்ம யாருக்குமே கிடையாது. அதனால் எப்போவுமே அமைதியாக இருப்போம், ஆன்மீக வழியில் நடப்போம். நமக்கான பாடங்கள் தெளிவானது. ஒரு ஆகாயத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எவ்வளோ புனிதமானது. அது இந்த பூமியில் வந்து படுற வரைக்கும் அதோட புனிதத்தனமும் கெடுறதில்லை. அது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு நீர்த்துளியாக இருக்குது. அது எப்போ வந்து அது தன்னிலை மறக்குது? பரிசுத்தமான அந்த நீர் எப்போ ஒரு நல்ல இடத்துல போய் விழுந்தா, நல்ல மண்ணில் போய் விழுந்தா, விழுகிற மண்ணுக்கேற்ற மாதிரி தன்னோட குணத்தை மாற்றக்கூடிய நிலைக்கு போயிடுது. எப்போ பூமிக்கு வந்து விழுந்த பிறகு அது இறைவனோடு இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்குது. அப்போது நாம் கூட இறைவனோடு ஒன்றி இருக்கும்போது, இப்போ பாடம் பண்ணுறோம், பாடம் பண்ணும்போது நம்ம யார் கூட ஒன்றி இருக்கிறோம்? இறைவன் கூட தான் ஒன்றி இருக்கிறோம். அங்கே நாம் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கிறோம். அந்த மழைத்துளி எவ்வளோ புனிதமானதோ அவ்வளோ புனிதமான ஒரு நிலையில் நம்மளுடைய ஆன்மா இருக்குது. அதுக்கு துணையாக படாத பாடுபடுத்தின நம்மளுடைய மனமும் அவ்வளோ புனிதத்தன்மைக்கான முயற்சியை அது மேற்கொள்ளுது. வெளியே வரும்போது ஆடக்கூடிய அந்த மனசு பாடத்தில் உக்காஞ்சி பாடத்தில் நல்லா பண்ண அந்த அலங்கோலமான மனசு ரொம்ப அழகான மனசாகி தன்னோட சுயத்தை நோக்கி தான் யார் என்ற அந்த உணர்வு நிலையில் ஒன்றி நிற்கும்போது தானும் புனிதமான பொருள் தான். இந்த புனிதமான பொருள் எங்கேருந்து வந்திருக்கோம்? வேறொரு புனிதமான பொருள் இல்லைன்னா இது வந்திருக்காது. அப்படின்ற ஒரு நிலையோட பாடம் பண்ணும்போது மட்டும்தான் நாம் இறைவனோட ஒன்றி கலந்து உட்கார்ந்து இருக்கிறோம். வெளி உலக வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இறைவனுக்கும் நமக்குமான உறவு துண்டிக்கப்படுது. ஏன்னா அங்கே இறைவனோட செயல் குறைஞ்சி தன்முனைப்பு அதிகமாகுது. தன்னால் எதையும் செய்ய முடியும். ஏன்னா உலகத்தோட தோற்றம் எப்படி இருக்குதுன்னா எல்லாத்தையும் மயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த உலகத்துக்கிட்ட இருக்குது. ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்காத வரைக்கும், இந்த உலகத்தை ரசிக்காத வரைக்கும்
அந்த குழந்தையும் கடவுளும் கூட ஒரே தன்மை தான். எப்போ ரசிக்கும்? மனம் இல்லாத வரைக்கும் அதுக்கு உலகம்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு ஆசைன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ ரெண்டுமே இல்லாத நிலையில் அதுவும் கடவுளும் ஒரே நிலையில். அதனால தான் கண்ணதாசன் சொன்னார், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஏன்னா அந்த குணம்ன்றது பரிசுத்தமாக இருக்குது. ஒரு மலரோட தன்மை மாதிரி இருக்குது, அதில் வாசம் மட்டும்தான் இருக்குது, பார்க்கும்போதே நம்மளை கவர்ந்து இழுக்குது. அதில் முகம் சுளிக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒரு குழந்தைகிட்ட சுத்தமாக கிடையாது. ஏன்னா அதுவும் தெய்வமும் ஒன்றுன்ற நிலை. ஏன்னா ஏன் அப்போ ஒன்று அப்படி மட்டும் வந்தது? அதே குழந்தையிலேருந்து தானே நாம் வந்தோம். அப்போ இப்போ நானும் இறைவனும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போது குழந்தைகிட்ட இல்லாத ஏதோ ஒன்று இப்போ என்கிட்டேருந்து முளைச்சி ஒரு ஆலமரமாக விழுது விட்டு இப்போ இருக்குது. அதுக்கு பேர் என்னது? மனம். அதுதான் ஐயாவோட சீடர்கள்ன்றதுக்கு அர்த்தமே இதுதான். இப்போ கேட்ட உடனே கேள்விக்கு பதில் சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம், விதை இல்லாமல் மரம் இல்லை, அதே போல் மனம் இல்லாமல் உலகம் இல்லை. என்னைக்கு மனம்ன்றது உதயமாகுதோ அன்னைக்கு உலகமே பிரதானம். அந்த உலகத்தை படைச்சி, என்ன படைச்சி, எல்லாத்தையும் படைச்சி சும்மா இருக்கிற அந்த இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு திரை மாதிரி வந்து நின்றுது. எது? மனம். ஏன்? அதில் 1008 அழுக்கு இருக்குது. ஏதோ பிறந்ததுக்கப்புறம் நாம் பூசிக்கின அந்த அழுக்கு மட்டும்தான் அதில் இருக்குதானே? அப்படி இல்லைப்பா. பிறவிக்கு காரணமான அந்த கர்மான்ற அழுக்கு மனசில் இருக்குது. ஏற்கனவே சொன்னதுதான், விதை இல்லாமல் மரம் இல்லை, விதை இல்லாமல் செடி இல்லை. எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருள் இருக்கும்னா, நாம் பிறக்கிறதுக்கும் காரணமான ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் இந்த பூமியில் இந்த தேதியில் நம்ம பிறக்க வேண்டிய காரணமே இல்லை. ஏன்னா உலகம் தோன்றி எத்தனையோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சு, அதில் மனுஷன் தோன்றி எத்தனையோ 1000 வருஷம் ஆச்சு. நாம் இன்றைக்கி தான் இந்த பூமியில் வந்தோமானா அப்படிலாம் கிடையாதுப்பா. ஏற்கனவே நீ இருந்ததுனால தான் இன்றைக்கும் இருக்கிற, இன்னைக்கு நீ இருக்கிறதுனால தான் எப்பவும் இருக்க போகிறன்ற அந்த தேவ வாக்கு யாருது? ஐயாது. ஏற்கனவே இருந்த நான் செஞ்ச செயல்கள் எல்லாம் வினையாக மாறி விதியாக மாறி என்னோட பிறவிக்கு காரணமாக அமைஞ்சு இன்னைக்கு ஒரு பிறவி எடுத்து நான் இங்கே உக்காண்டிருக்கேன். அப்போ இந்த பிறவி எனக்கு வேணான்னா நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் அநியாயம் பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும், தவறுகள் பண்ணுறத முதல்ல குறைக்கணும். ஒரேடியாக நிறுத்த முடியாது, குறைச்சிக்கணும். எது சரி எது தவறுன்றதை தெளிவுபடுத்திக்கின்னு இனி இதெல்லாம் தவறுன்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாம் தொடர்ந்து எடுக்க என்னாகும்? தீய செயல்கள் செய்கிறது முதல்ல குறையும். அதனால தான் நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொன்னாலும் மனுஷன் இனம் கேட்காது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம், வெள்ளிக்கிழமை ஒரு விரதம், சனிக்கிழமை ஒரு விரதம்னு நாட்கள் பேரலையும் கடவுள் பேர்லையும் விரதங்களை ஏற்படுத்தி அந்த விரத நாட்களையாச்சு நீ ஒழுக்கமாயிரு அப்படின்னு கடவுள் பெயரால் அங்கே ஒரு ஒழுக்கத்தை நம்ம வாழ்க்கையில் பெரியவங்க நிலைநாட்டியிருக்காங்க. எதுக்காக? இந்த உண்மைகள்லாம் நல்லது கெட்டது பாவ புண்ணியம்லாம் சொன்னால் மனுஷ இனம் கேட்காது. அப்போ கேட்கணும்னா தன்னை மீறி ஒரு சக்தி இருக்குதுப்பா, அந்த சக்தியை நீ கொண்டாடு, அந்த சக்தியை நினச்சி நீ ஒரு நாள் விரதமாயிரு. உன் வாக்காலையும் உன் மனசாலையும் உன் செயலாலையும் நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீ எடுத்தனா தீய செயல்கள் தன்னால் குறையும். தீய செயல்கள் குறைஞ்சா நாம் என்ன சும்மா இருப்போமா? சும்மா இருக்க மாட்டோம். அதுக்கு ஈக்குவலாக நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்போம். அப்போ தீய செயல்கள் செய்தால் தீய பலன்கள் விளையும்னா நல்ல செயல்கள் செய்யும்போது என்ன வரும்? புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். புண்ணிய பலன்கள் கிடைச்சா என்ன ஆகும்? 10 அடி வாங்கணும், உடலில் பலம் இல்லாதவன் ஒரு 10 அடி வாங்கினா என்ன ஆகும்? என்ன சாமி ஆகும்? வலி தாங்க முடியாமல் கதறி துடிப்பான், உளுந்துருவான். இதே உடல் பலம் உள்ளவன் 10 அடி வாங்கினா அந்த நேரத்துக்கு வலி எடுத்தாலும் அதுக்கப்புறம் தொடச்சிக்கின்னு சமாளிச்சிக்கின்னு போயிடுவான். அப்போது
உடல் பலத்துக்கும் உடல் பலம் இல்லாத போனதுக்கும் காரணம் தான் என்னது இது? பாவமும் புண்ணியமும். அப்போ நாம் செஞ்ச வினையால் நாம் துன்பம் அனுபவிக்கணும்னு வரும்போது நம்மளால் கதறி அழுதோம்னா நமக்கு புண்ணிய பலன் இல்லை. எந்த துன்பம் வந்தாலும் நம்ம கலங்காமல் நின்னோம்னா நமக்கு என்ன இருக்குது? புண்ணிய பலம் இருக்கிறதுனால தான் தோண்டு விழாமல் சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்து போகிறோம்னாலே உன் முதுகெலும்பு மாதிரி நீ செஞ்ச புண்ணிய பலன் உன் கூடவே நின்று உன்னை காப்பாற்றின்னு இருக்குது அப்படின்றது இதில் பட்டவர்த்தனமாக நாம் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா?